புரவியெடுப்பு திருவிழா. செகுட்டையனார் கோயில் புரவியெடுப்பு திருவிழா சிவகங்கை மாவட்டத்தின் குறிப்பிடத்தகுந்த விழாக்களில் ஒன்றாகும். ஐயனார் சுவாமியின் வாகனம் வெள்ளை குதிரை என புராணங்கள் கூறுகின்றன. அதன்படி மண்ணாலான புரவிகள், குதிரைகள் செய்து ஐயனார் கோயிலில் வைத்து வழிபடுவதை இவ்வூர் மக்கள் வருடந்தோறும் திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். மூன்றர் சூரக்குடி கிராமத்தில் குதிரைகள் செய்து அவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்று கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள கோயிலில் வைப்பர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர் பெரியவர்களால் செய்யப்படுகிறது. மண் குதிரைகள் செய்யும் பணிகள் திருவிழாவிற்கு சில நாட்களுக்கு முன்னர் துவங்கி வைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு பிடிமண் கொடுத்தல் என அழைக்கப்படுகிறது. புரவிகள் செய்ய தேவையான களிமண் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து பெறப்படுகிறது. முதலில் மண் புரவிகள் செய்து சில நாட்கள் வெயிலில் காய வைத்து பின்பு சூளை வைக்கப்படும். திருவிழா அன்று குதிரைகளுக்கு வர்ணம் பூசுவர். கோயில் புரவியெடுப்பு விழாவையொட்டி கிராமத்தின் சார்பில் 2 பெரிய அரண்மனை புரவிகள் செய்யப்படும். அரண்மனை புரவியில் ஒன்று ஸ்ரீ செகுட்டையனார் கோயிலிலும் மற்றொன்று ஸ்ரீ சிறைமீட்ட ஐயனார் கோயிலிலும் வைக்கப்படும். ஸ்ரீ சிறைமீட்ட செகுட்டையனாரின் ஐயனார் சகோதரனாக பாவிக்கப்படுகிறார். கோயில் விழாவில் அரண்மனை புரவிகள் மட்டுமின்றி நேர்த்தி கடனுக்காக நூற்றுக்கணக்கான சிறிய புரவிகளும் செய்யப்படும். முதல் நாள் மாலை முசூரக்குடி கிராம புரவித்திடலில் வைக்கப்பட்டிருக்கும் புரவிகள் அனைத்தும் கச்சேரி திடலுக்கு இத்திருவிழா வருடந்தோறும் ஜூன் மாதத்தில் 2 நாட்கள் நடைபெறும் கொண்டுவரப்படுகிறது. பிறகு புரவியெடுப்பு 2 அரண்மனை புரவிகளுக்கும் கோயில் புரவியெடுப்பின் சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் செய்ய குறிப்பிடத்தகுந்த மாலைகள் அணிவிக்கப்படும். இந்த 2 நாட்களும் வாகனியாட்டம் வெள்ளை குதிரை என மறுநாள் மாலை புரவிகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று மண்ணாலான ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயனார் செகுட்டையனார் மற்றும் கோயில்களில் ஊர் மக்கள் சிறைமீட்டையனார் விழாவாக கொண்டாடுகின்றனர். திருவிழா நிறைவடைகிறது. சூரக்குடி கிராமத்தில் குதிரைகள் தெய்வத்தோட வரலாற்றை ஊர்வலமாக கமெண்ட் சென்று கோவில்பட்டி கிராமத்தில் வரலாறு சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.